அது அண்ணாமலை வர்றப்போ பாத்தீங்கன்னா கூட்டத்தில் பயங்கரமான ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி அது பெற்று அமித்ஷாக்கு முன்னாடி இல்ல அமித்ஷாக்கு முன்னாடி தன்னுடைய வெயிட்டை காட்டுறாரு அண்ணாமலை. நான் இல்லைன்னா பிஜேபி தமிழ்நாடு பிஜேபியே கிடையாது பாருங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு எல்லாம் ஒரு காவி துண்டோட எல்லாம் சுத்துறதும் ஒரு அண்ணாமலை தயவு செய்து எல்லாம் உட்காருங்க தயவு செய்து உட்காருங்கன்னு அவர் சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னா எடப்பாடியை டேமேஜ் பண்றது, ஏடிஎம்கே வந்து வேஸ்ட், அது ஊழல் கட்சி தானே, திமுக மாதிரி தானே அண்ணா திமுகங்கிற மாதிரி சொல்றது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். ஏற்கனவே நம்ம பேசுனது. நயினார் வந்ததுக்கப்புறம் பிஜேபி ஒரு பெருசா இல்லை, ஒரு ஆக்டிவா இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு. மறைமுகமா சொல்லியிருக்காரு. நான் கேள்விப்படுறேன் சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் நம்ம கட்சிக்குள்ளேயே விமர்சனம் பண்ற மாதிரி தெரியுது, சரியா இருக்காது, இதே மாதிரி தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நீ அண்ணா திமுகல வந்து 3 பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு, இல்ல நீங்க ஓபிஎஸ்சியையும் டிடிவியையும் சேர்க்கறது சம்பந்தமா நான் ஏற்கனவே பேசிட்டேன், அதை வந்து ஒத்துக்குவாரு எடப்பாடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஆமா, அதனால தெளிவாவே அதை சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா ஓபிஎஸ் டிடிவி இணைந்ததுதான் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப சமீபமா திமுகவுக்கு எதிராக இந்த அரசு ஊழல் அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் பெருசா நீங்க கொண்டாந்து, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் காங்கிரஸுக்கு ஒரு 2G கொண்டாந்தாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப இங்க என்ன பண்றாங்க, நீங்க வந்து டாஸ்மார்க்கு ஆரம்பத்திலேயே பிஜேபி திமுகவுக்கு தான் ட்ரை பண்ணுச்சு, திமுக நெருக்கடி கொடுத்து பார்த்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தான், காங்கிரஸை கழட்டி விடுங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லி பார்த்துச்சு. ஆனாலும் திமுக அதுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கல. நீங்க ஒரு விஷயங்க, இந்த விஷயத்துல பிஜேபி இருக்கிற ஸ்பீடு காங்கிரஸ் இல்லை தமிழ்நாட்டில். திமுக தனியா போராடுது. ராகுல் வரலாங்க, ராகுல் வரலாம், ஒரு மாசத்துக்கு ஒன்று வரலாம், வந்து உட்காந்து இங்க திமுகவுக்கு அவங்க திமுக எடுக்கிற விஷயங்களுக்கு காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணலாம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம், வணக்கம். பாஜகவினுடைய நிர்வாக குழு கூட்டத்துல வந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அரசியல் பயணமாகவே வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. அந்த மேடை பேச்சை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னணி தலைவர்கள் குறிப்பா அண்ணாமலைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. மூச்சுக்கு 300 தடவை திமுக 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 ஆட்சியில் ஊழல், திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக தொடர்ந்து திமுகவே ஒரு முழு விமர்சனமாக தேர்தல் பிரச்சாரத்தையே அமித்ஷா அவர்கள் வந்து புள்ளியா சுத்தி போட்டு துவக்கி வச்சிட்டாரு போல. எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, இன்னைக்கு ஆக்சுவலா அமித்ஷா வந்து 2 நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மையக்குழு கூட்டம், அதுல மொத்தம் 22 பேர் தான். அதுல மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன்ல ஆரம்பிச்சு முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே சேர்ந்து, அதாவது அண்ணாமலையிலேருந்து நயினா நாகேந்திரன் எல்லாமே சேர்ந்து 22 பேர் தான் அந்த மீட்டிங். ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு தனியா. அது இல்லாம இப்ப நீங்க சொல்றது வந்து நிர்வாக குழு பொதுக்கூட்டம். ஓகே, ஆமா, அது 2 கூட்டம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நிர்வாக குழு கூட்டத்துல பாத்தீங்கன்னா மையக்குழு கூட்டம், அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் பேசியிருக்கிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்படுறோம்னா, ஒண்ணு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல வார் ரூம் பிரச்சனை, அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அண்ட் நயினார் நாகேந்திரனுக்கான படிப்போர் விஷயத்தை அதை கூப்பிட்டு கொஞ்சம் வான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அமித்ஷா. ஆமா, சரியா இல்ல, தனித்தனியா குழு தனித்தனியா நீங்க உட்காந்து நிர்வாகிகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியா இருக்காது, ஒற்றுமையே இருக்கணும். இதுல வந்து அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்துச்சு, அதிமுக கூட்டணியோ நம்ம கூட்டணி கட்சிகளை யாருமே வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, கட்சி தலைமை வந்து கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. அதுதான் சொல்றேன். நீங்க ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னா எடப்பாடியை டேமேஜ் பண்றது, ஏடிஎம்கே வந்து வேஸ்ட்,
அது ஊழல் கட்சி தானே, திமுக மாதிரி தானே அண்ணா திமுகங்கிற மாதிரி சொல்றது ஆமா 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 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். ஏற்கனவே நம்ம பேசுனது. நயினார் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி ஒரு பெருசா இல்ல, ஒரு ஆக்டிவா இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு. மறைமுகமா சொல்லியிருக்காரு. நான் கேள்விப்படுறேன், சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் நம்ம கட்சிக்குள்ளேயே விமர்சனம் பண்ற மாதிரி தெரியுது, சரியா இருக்காது, இதே மாதிரி தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது ஒண்ணு. ஆமா, அது வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு வார்னிங் அப்படிதான் வச்சுக்கணும் நம்ம. என்ன, இந்த சோசியல் மீடியாவை வச்சுட்டு பண்ணாதீங்க, கவனமா இருங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பிஜேபிக்கு அதாவது வாய்ப்பு அதிகமான தொகுதிகளை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, ஒரு 50 தொகுதியை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு சீக்கிரம் கொடுங்க, லிஸ்ட்டை கொடுங்க, நம்ம எப்படி மினிமம் 50 தொகுதி நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிர்வாகிகள் எல்லாத்தையுமே கூட்டு சொல்லி ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்க, இல்லை ஒரு கமிட்டி மாதிரி போட்டு ஒவ்வொரு தொகுதியில எந்தெந்த தொகுதி, ஒரு 234 தொகுதியில ஒரு 50 தொகுதி நம்மளுக்கு பிஜேபிக்கு ஃபேவரான தொகுதிகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அடுத்தது இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணி விஷயத்துல ஒரு குழப்பமா இருக்கு, நீ அண்ணா திமுகல வந்து 3 பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு உடனே அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல நீங்க ஓபிஎஸ்சியையும் டிடிவியையும் சேர்க்கறது சம்பந்தமா நான் ஏற்கனவே பேசிட்டேன், அதை வந்து ஒத்துக்குவாரு எடப்பாடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஆமா, அதனால தெளிவாவே அதை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, ஓபிஎஸ் டிடிவி இணைந்ததுதான் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒருவேளை அதிமுக இருந்து பயணிக்கிறாங்களா, இல்ல தனித்தனியா ஏற்கனவே இருந்தார்ல ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு எடப்பாடி, இவரு ஓபிஎஸ் தனியா அது ஒரு தனி அணியா இருக்க போறாரான்னு தெரியல, என்ன சின்னத்துல போட்டிட போறாங்கன்னு தெரியல. டிடிவி இருப்பாரு, ஓபிஎஸ் இருப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் கொண்டாந்துருவோம், அது சம்பந்தமா நான் ஏற்கனவே எடப்பாடிட்ட பேசிட்டேன்னு இருக்கேன் சொல்லியிருக்கேன். ஆமா, இது மையக்குழு கூட்டத்துல நடந்த முக்கியமான தகவல். கூட்டணியில இருக்கக்கூடிய சில சர்ச்சைகளுக்கும் வந்து அதை வந்து நிர்வாகிகள் மத்தியில தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. கூடுதலா இப்ப பாமக பத்தியும் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, பாமகங்கிறது இன்னும் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பிஜேபி என்ன நினைப்பாங்க, அதுல அந்த அசைன்மென்ட் குருமூர்த்தி கொடுத்துருக்காங்க, அப்பா பையன் மேட்டர் தானே, அது பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம்னா ஒரு 7-8 வருஷமா பிரிஞ்சிருச்சுங்க. நீங்க டிடிவி தனியா ஒரு அமமுக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் தனியா பிரிஞ்சுட்டாரு, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில சரியா இருக்காது, தென் மாவட்டங்கள் விஷயங்கள் பேசியிருக்காங்க. பேசுனதுக்கு தான் சொல்லிட்டாரு, இல்ல இல்ல நான் கூப்பிட்டு நான் பேசிட்டேன், எடப்பாடி ஒத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்ததுதான் இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் பொதுக்கூட்டம். என்ன என்ன நிர்வாகிகள் கூட தான் நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா, நீங்க முழுக்க முழுக்க ஆளும் திமுக அரசை வந்து திமுக பேசுறாங்க. அதோட என்னன்னா எல்லாமே பேசினாங்க. முருகன் பேசினாரு, மத்திய அமைச்சர் முருகன் பேசினாரு, நயினா நாகேந்திரன் பேசினாரு. அது அண்ணாமலை வர்றப்போ பாத்தீங்கன்னா கூட்டத்தில் பயங்கரமான ஒரு பெரிய வரவேற்பு, மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி. அமித்ஷாக்கு முன்னாடி இல்ல அமித்ஷாக்கு முன்னாடி தன்னுடைய வெயிட்ட காட்டுறாரு அண்ணாமலை. நான் இல்லன்னா பிஜேபி பாருங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு எல்லாம் ஒரு காவி துண்டோட எல்லாம் சுத்துறதும். ஒரு அண்ணாமலை தயவு செய்து எல்லாம் உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்கன்னு அவர் சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு நேரட்டிவ் அவரே ரெடி பண்றாரு. இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் தான் வந்து செட்டப் பண்ணி ஆளை வந்து கூட்டு அங்க உட்கார வச்ச மாதிரி. அதே போல அண்ணாமலை எந்த கூட்டத்தில் நடக்குமாங்க? நீங்க ஜெயலலிதா இருக்காங்க, ஜெயலலிதா வந்துடுறாங்க, நீங்க எவ்வளவு பெரிய தலைவராகவே இருக்கட்டுங்க, நீங்க எடப்பாடியே ஒரு பெரிய தலைவராக இருந்திருக்கலாம். சேலத்துல மீட்டிங் நடக்குது, நீங்க எடப்பாடி பேர் சொன்னோன்னா விசில் அடிச்சு எதிர்த்து கைத்தட்டிட முடியுங்களா? உட்காருங்க உட்காருங்க சொல்ல முடியுங்களா? இப்ப இதே மாதிரி மீட்டிங் திருச்சியில நடக்குது. திமுகல ஸ்டாலின் இருக்காரு, நேருவை பேரை சொன்னப்பையும் மகேஷ் பொய்யாமொழி பேரை சொன்னப்போ கை தட்டுவாங்க. பட் ஒரு எந்திரிச்சு எல்லாம் கத்துறது அளவுக்கு என்ன இருக்காங்க அந்த ஆறாவரங்கிறது என்ன? நீ கலந்துகிட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு 1500 பேர் எந்திரிச்சு கத்துறப்போ பாக்குறப்போ அமித்ஷா நடப்பார்ல, ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாரு பாருங்க, ஒரு அவரை வெயிட்ட காட்டுறாரு அண்ணாமலை. இது வந்து ஒரு தலைவர்களுக்கு, மற்ற தலைவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு சங்கடம்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலை
இல்லை அண்ணாமலை தெரியுதோ தெரியாமல் நடந்ததோ, இது ஒரு சங்கடமான விஷயம். இந்த விஷயம் நடந்த விஷயம் புரியுதுங்களா? அது யாரும் ரசிக்க மாட்டாங்க. நீங்க நம்மளுக்கு வேணா நம்மளுக்கு பெருசா தெரியலாம் பாக்குறவங்களுக்கு. பட் அங்கேருந்து ஒரு மாநில அகில இந்திய தலைவர் ஒருத்தர் பாக்குறப்போ, இது நடந்துக்கிற விஷயங்கள்லாம் பாக்குறப்போ, ஓஹோ இது ஒரு சரியா தெரியலையே. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கப்போ நைனா நாகேந்திரன் எப்படி ஒர்க் பண்ண முடியுங்கிறது அவருக்கு தெரியும்ல. அமித்ஷாவுக்கு தெரியுமே. திரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு இதன் மூலியமா? எனக்கு ஒரு பொறுப்பை கொடுங்க, நான் ஒர்க் பண்ணாதான் நீங்க 2026 நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் வரணும்னா நானும் இங்க இருக்கணும் பாத்துங்க. மாநில தலைவர் தூக்கிட்டீங்க, எனக்கு ஒரு என்னோட பொறுப்பை பங்களிப்பு கொடுக்குற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றாரு அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. இது சம்பவம் நடந்த விஷயங்கள் இது. பட் அமித்ஷாவோட பேச்சுக்கு வருவோம். அமித்ஷாவோட பேச்சு தான் சார் கேட்கலான்னு இருந்தேன். இப்போ தொடர்ந்து ஊழல் புகார், அதே போல இது 100க்கு 100% ஊழல், 100க்கு 100% அந்த தோல்வி அடைந்த அரசுன்னு சொல்லி மொத்தமா திமுக மீது அப்படியே இந்த கணைகளை தொடுத்திருக்கிறாரு. கடுமையான ஒரு விமர்சனம். அமித்ஷா அவர்களுடைய பேச்சு எப்படி பாக்குறது? அதே போல நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்ப முருகர் மாலை நடத்த போறாங்க. இது சார்ந்து இந்து விரோத அரசுன்னு ஏதாவது முத்திரை குத்துவாங்க. இந்து முஸ்லீம் ஏதேனும் அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம தமிழ் நியூஸ் சார்பில் பல விருந்தினர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்களும் அதான் சொன்னாங்க. இப்போ அவருடைய பேச்சிலேயே இந்த ஒரு விஷயம் வெளிப்படுது. குறிப்பா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. திருப்பரங்குன்றம் மலையை இங்கே சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் இந்த தமிழ் இங்க திமுக ஆட்சியில இருக்கு. இவர்கள் அப்ப இந்து விரோதி அப்படிங்கிற ஒரு நேரட்டிவையும் கூடுதலா செட் பண்றாரு திரு அமித்ஷா அவர்கள். எப்படி பாக்குறது? ஆமாமா, நீங்க ஏற்கனவே நடக்கிற விஷயம் தானேங்க இது. திமுக இந்து விரோத கவர்மெண்ட். ஆமா, பாருங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. ஆமா, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டாரு இப்படின்னு ஒரு விஷயங்களே போயிட்டே இருக்கு. அது ஆண்டாண்டு காலமா சொல்லிட்டு இருக்கு பிஜேபி. இப்ப சமீபமா திமுகவுக்கு எதிராக இந்த அரசு ஊழல் அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் பெருசா நீங்க கொண்டாந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் காங்கிரஸுக்கு ஒரு 2Gன்னு கொண்டாந்தாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப இங்க என்ன பண்றாங்க, நீங்க டாஸ்மார்க் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 1000 கோடி தான் சொல்லிச்சு. அண்ணாமலை ஒரு நாள் முன்னாடியே சொன்னாரு 1000 கோடின்ட்டு. இடி அதே தான் சொல்லிச்சு. ஆனா அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு அந்த மேடையில சொல்லும்போது 35,000 சில்லற கோடி சொல்றாரு. கிட்டத்தட்ட 35,000 கோடி டாஸ்மாக் ஊழல் அப்படின்றாரு. என்ன தரவுகள் அடிப்படையில சொல்றாரு? என்ன இடி அவருக்கு ஏதாவது சொல்லிச்சா? இல்ல என்னன்னே புரியல சார். அதிமுக நீங்க பிஜேபி நிர்வாகிகள்ட்ட அப்படி பேசிதானங்க ஆகணும். தொண்டர்கள் மத்தியில பூஸ்டப் ஏத்தணும்ல. அது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானே. இல்ல அவரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இடத்துல இல்லையே. அவர் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல தானே இருக்கிறாரு. பிரஸ் மீட்ல சொல்லலாம். பிரஸ் மீட்ல சொல்லி டாக்குமெண்டோட சொன்னாருன்னா நம்ம ஒத்துக்கலாம். எல்லாம் கைத்தட்டணுங்கிறதுக்காக சொல்றது. இன்னொன்னு என்ன சொல்றாரு தெரியுங்களா? எனக்கு என்னுடைய காதும் கண்ணும் தமிழகத்தை நோக்கியே இருக்கின்றன அப்படிங்கிறாரு ஒரு வார்த்தை. என்ன 2026 இன்னொன்னு எடப்பாடிக்கு சேர்த்துதான் ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்டிஏ கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு. அதாவது எடப்பாடி தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் இன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு இதே வார்த்தை சொன்னார் அவரு. ஆமாமா, இன்னைக்கு இதே வார்த்தை சேம் வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா ஆமா, என்ன சொல்றாரு? அதேதான் சொல்றாரு அவரு. நீங்க அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும்னு சொல்லவே இல்லைங்க. அது ஆமா, இது எடப்பாடி எப்படி எடுத்துக்கிறாரு அவர் சமாளிச்சுக்குவார். இல்ல ஏன் தலைமைன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு. ஆனால் நல்லா பாருங்க, 50 சீட்டு கேட்கிறாரு. அது கிட்டத்தட்ட பேசி முடிச்சுட்டார். ஒரு நிர்வாகிகள்கிட்ட சொல்லிட்டார், நாங்க 50 கேட்க போறோங்கிறத அவங்க இண்டிகேஷன் சொல்லிட்டாரு. அடுத்தது எடப்பாடி தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்ங்கிறார். இதே வார்த்தையை திருப்பி சொல்லியிருக்காரு. அதை இன்னைக்கு திமுக அண்ணா திமுக எந்த அளவுக்கு மறுக்குன்னு தெரியல. என்ன சொல்ல போறாங்க பதில் தெரியல. புரியுதுங்களா? எந்த ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. மூணாவதா ஒரு விஷயம் சொல்றாரு. இது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒடிசா, மகாராஷ்டிரா, டெல்லி, அடுத்தது தமிழகம் நடக்கும் 2026 மேற்கு வங்காளமும் தமிழகத்திலேயே நாங்க ஆட்சி அமைப்போங்கிறார். ஒரு வார்த்தை சொல்றாரு. ஸோ நீங்க அவங்க அப்படி ஒரு ரேட்டு கொண்டு போறாங்க. நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் அங்க பண்ணிட்டோம். ஒடிசால இதே மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க, வந்துட்டோம். மகாராஷ்டிரால ஆட்சியை பிடிச்சிட்டோம், டெல்லி ஆட்சியை பிடிச்சோம், கண்டிப்பா தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்காளத்திலையும் 2026 ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிறார். இது ஒர்க் பண்றாங்க.
திமுகவுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். முன்னாடியே சொல்றாங்க, ஒப்படைக்க வேண்டியதான். திமுக இன்னும் கூடுதலா கவனத்துடன் செலுத்தணும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையை தான் இன்னைக்கு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திரும்பவும் எடப்பாடிட்ட கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்லாம சொல்லிட்டார். புரியுதுங்களா? இதுதான் இன்னைக்கு அமித்ஷாவுடைய ஒரு இந்த மதுரை விசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுதான். இப்ப திமுக மீது வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எந்த ஒரு சர்ப்ரைஸ் அடைய தேவையில்லை. ஏன்னா அவங்க நேர எதிர்கட்சியா இருக்காங்க. இது வந்து இயல்பான ஒன்றுதான். ஆனா நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து எடப்பாடி தலைமையில் என்டிஏ கூட்டணி அமையும் அப்படின்னா, இப்ப இவ்வளவு காலம் வந்து அந்த மேடை பேச்சுக்கு பிறகு எல்லாம் அஇஅதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொன்னாங்க, கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது, திமுக அதிமுக தான், எடப்பாடி தலைமையில மட்டும் தான் வந்து இங்க அரசு அமைய போகுது, யாருக்கும் நாங்க வந்து பகிர்லாம் அளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப இந்த இடத்துல மீண்டும் அதே வார்த்தையை வந்து திரு அமித்ஷா அவர்கள் உபயோகப்படுத்துறாரு அப்படின்னா, அப்போ எடப்பாடி அவர்களை வந்து ஒரு அவரை வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி தான் இந்த வார்த்தைகள் இருக்கா? அவ்வளவு அந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கிடையாது. அவர் எடப்பாடி என்னங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தானே அவரு. எடப்பாடி தலைமையில் என்டிஏ கூட்டணி 2024 ஆட்சி அமைக்கும், அவ்வளவுதான். இது ஒரு வார்த்தை. அதான் எடப்பாடிக்கு 2 விஷயம் தாங்க. ஒண்ணு ஓபிஎஸ் இருப்பாங்க, டிடிவி இருப்பாங்க, வாயை மூடிட்டு இருக்கு வேலையை பாருங்க அப்படின்னு ஒண்ணு. 2வது 50 சீட் எங்களுக்கு கரெக்டா நீங்களே ஒதுக்கி கொடுத்துருந்தோம். 3வது கூட்டணி ஆட்சி, ஒன்றும் மாற்றம் இல்லை. எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சி கிடையாது. திருப்பி புரிஞ்சுக்கங்க, அதிமுக ஆட்சி. ஆமா, என்டிஏ கூட்டணி அழகம் தெளிவா சொல்றாரு. திமுகவுக்கு இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. என்ன, அவங்க ஒரு பிஜேபி ஒரு வேற மாதிரி ஒரு என்ன வேற மாதிரி ஒரு நேரட்டிவ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தயாராகிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவருடைய அமித்ஷாவுடைய 3வது சொல்ல கூட. பிஜேபிக்கு ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது பிஜேபிக்கு? என்ன சொல்றாரு? இன்னைக்கு அண்ணாமலையுடைய இந்த செயல்பாடுகள்ல அமித்ஷாக்கு இன்னும் கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமா. இப்ப திமுகவுக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்ப திமுக விடப்பட்டிருந்த ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி மகாராஷ்டிரா, டெல்லி இது மாதிரியான மாநிலங்கள்ல நாங்க பிடிச்சோமோ திமுக இங்க வரக்கூடிய 26லயே நாங்க பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்ட்டு. அப்போ என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு? இது வந்து நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட தான் நாங்க வந்திருக்கோம் இந்த தேர்தல்ல. நிச்சயமா நாங்க வந்து இதை விடமாட்டோம், ஈஸியா விட்டுற மாட்டோம் திமுகவுக்குன்னு மெசேஜ் சொல்ல வர்றாரா? அல்லது ஒரு அரசியல் விமர்சகர்கள் இன்னொரு பார்வையிலையும் பாக்குறாங்க, இபிஎஸ் அவர்களை விடவும் ஸ்டாலின் அவர்கள் மீது உண்டான மோடி அவர்களின் பார்வை தான் உயர்ந்த பார்வையா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப 22 எம்பிக்கள் சீட்டு கொண்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மைனாரிட்டி அரசுக்கு இருக்கிறதுனால அவரை வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்போட தான் பாக்குறாரு. அதே போல இந்த போர் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு வந்து விளக்கம் அளிக்கும் போதிலையும் வந்து அம்மையார் கனிமொழி அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி ஒரு நல் பார்வையில தான் வந்து வச்சிருக்காங்க. என்ன காங்கிரஸ கூட்டணியில வச்சிருக்காங்க, இது ஒண்ணுதான் அவங்களுக்கு பிடிக்கல. 10 எம்பி சீட்டு பல்கா போகுது, இங்க வந்து காங்கிரஸுக்கு ஒரு பேஸ் கிடைக்குதுன்னா திமுக அடைக்கலம் கொடுக்கறதுனாலதான். அந்த ஒரு இதுதான் மோடி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை. மற்றபடி திமுக மேலும் நல்ல அபிப்பிராயம் தான். ஒரு ஈர்ப்பு சக்தியற்ற ஒரு சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை விடவும் அவங்களுக்கு ஸ்டாலின் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு செய்தி, ஆரம்பத்திலேயே பிஜேபி திமுக தான் ட்ரை பண்ணுச்சு. திமுக நெருக்கடி கொடுத்து பார்த்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தான், காங்கிரஸை கழட்டி விடுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லி பார்த்துச்சு. ஆனாலும் திமுக அதுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கல. நீங்க ஒரு விஷயங்க, இந்த விஷயத்துல பிஜேபி இருக்கிற ஸ்பீடு காங்கிரஸ் இல்ல தமிழ்நாட்டில். திமுக தனியா போராடுது. ராகுல் வரலாங்க, ராகுல் வரலாம், மாசத்துக்கு ஒன்று வரலாம், வந்து உட்காந்து இங்க திமுகக்கு அவங்க திமுக எடுக்கிற விஷயங்களுக்கு காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணலாம். ராகுல் வந்திருந்து நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு அவருடைய பிரச்சார மேடையில் அவர் பகிர்ந்தா கூடுதல் உத்வேகம் வந்திருக்கும் இந்த கூட்டணி. ஏமா நீங்க இப்ப பொறுப்பு நம்ம திமுகவுக்கு இது அண்ணா திமுக பிஜேபி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. இப்போ நீங்க வேணா திமுக போராடுது தனியா. அந்த இதுல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க திருமா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அடுத்தடுத்த ரியாக்ட் பண்றது அவரு தான். நீங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. திமுக மட்டும்தான் போராடுது. எந்த பிரச்சனைலாம் திமுக வருது, இவங்க எல்லாம் ஒதுக்கிறாங்க.
இந்த விஷயத்திலையும் கண்டிப்பா காங்கிரஸ் இனியாவது கொஞ்சம் சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு இந்த 7-8 மாசங்கள்ல தொடர்ந்து கொஞ்சம் டிராவல் பண்ணி ராகுல் கொஞ்சம் சரியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இல்ல ராகுல் பீகாருக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காளா, இல்லாட்டி தமிழ்நாடு தானே அது பிஜேபி வந்துராது, திமுக ஈஸியா ஜெயிச்சிருங்கிற ஒரு சகட்டு மேனிக்கு ஒரு இது இருக்கா, ஒரு தைரியம் இருக்கா அவருக்கு? இல்லைங்க, எங்கேயுமே இல்லைங்க. நீங்க நல்லா பாருங்க, கேரளாவை பாருங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது, காங்கிரஸ் தான் வரும்னு ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுக்கும் வரல. தமிழ்நாட்டுல பிஜேபி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது. நீங்க அட்லீஸ்ட் 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பாது, ஒரு டூரு, ஒரு திமுகவோட சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டங்கள், ஒரு ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்கும். பட் ஒண்ணுமே இல்லையே. பட் திமுக டெல்லியில போய் பண்ணுது, நீங்க காங்கிரஸ் இங்க வர மாட்டேங்குது. அதனால இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு சவாலான காலகட்டமா தான் இருக்கும். அந்த 7-8 மாசங்கள் கடுமையா தான் இருக்கும். பட் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான், காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறதுனாலதான் திமுக இவ்வளவு பிரச்சனைங்கிறது காங்கிரஸ் உணரல. நம்மளால திமுக இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு காரணம் அதுதான். நீங்க காங்கிரஸை கழட்டி விட்டாங்கன்னா திமுக பிரச்சனையே கிடையாது. நல்லா பாருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, அமைதியா போயிட்டு இருக்கோம். ஒரு சூழ்நிலை இல்லை, பார்ப்போம், காலங்கள் தான் பதில் சொல்லணும். காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நிச்சயமா சார். அமித்ஷாவுடைய வருகை, அவர் அந்த காரியகர்த்தாக்கள் மீட்டிங்ல பேசுனதும் சரி, பொது மேடையிலே அவர் வச்ச கடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிச்சீங்க. அதே போல திமுக கூட்டணிக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதில் நிச்சயம் காங்கிரசினுடைய கூட்டணி இருப்பதனால்தான் திமுகவுக்கு கடும் நெருக்கடி. காங்கிரஸ் அதை உணராமல் இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர வேண்டும். அவ்வப்போது அந்த பிரச்சாரத்திற்கும் அவர் நம்முடைய முதலமைச்சரோடு கைகோர்த்து அவர் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும், ஒரு திமுகவுக்கும் ஒரு அலர்ட்டும் கொடுத்திருக்கீங்க. பார்ப்போம், பொறுத்து வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் என்னவாக வாக்களிக்கிறார்கள் என்று. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை எங்களை பயன்படுத்தி. நன்றி. நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.